அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூ சார்பிலேருந்து எஸ்ஐக்கான ரிசல்ட்டை வந்து டீட்டெயிலாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிசர்வேஷன் இஷ்யூனால் வந்து பல்வேறு வழக்குகள் வந்து நீதிமன்றத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து டீட்டெயிலாக வந்து ரிசல்ட் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் ஒரு ரிசல்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 41 பேர் வந்து விடுபட்டுட்டு மறுபடியும் புதுசாக வந்து அடிஷ்னல் லிஸ்ட் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த 41 பேர் தான் வந்து கேஸ் போட்டிருந்தா வந்து வழக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா டீட்டெயிலாக வந்து ரிசல்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி 19/2/2025 டிராஃப்ட் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஆர்டர் ஆஃப் சிங்கிள் ஜட்ஜ் டேட் 28/10/2024. ஆக்சுவலாக வந்து அப்பயே ஆர்டர் போட்டுச்சு நீதிமன்றம். இவ்வளோ நாளாக வந்து டிஎன்யூ சார்பி தான் வந்து அந்த ரிசல்ட்டை கொடுக்காமல் இருந்தாங்க. ஓகேங்களா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இதே ஆர்டர் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் டீட்டெயிலாக அப்படின்னு சொல்லி வந்து கோர்ட் மீண்டும் ஒரு ஆர்டர் போட்டிருந்தது. ஸோ அந்த ஆர்டர்னால வந்து இப்போ வந்து மீண்டும் வந்து ரிசல்ட்டை போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா, ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். 1:1 வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கேண்டிடேட் டிபார்ட்மெண்ட்டு ஃபயர் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த டீட்டெயில் ரிசல்ட்டில் ஏதாவது சேஞ்ச் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வந்து டீட்டெயில்னா இப்போ 2வது லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதே லிஸ்ட்டை தான் இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. எந்த அடிப்படையில் வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, இதில் ஏதாவது மிஸ் ஆகிருக்காங்களா, இல்லை ஏதாவது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்களா, என்ன இதுன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்தா தெரியும். இப்போதைக்கு வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்றதை மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ கோர்ட்டோட ஆர்டர் படி இவங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ வழக்குகள் வந்து விரைவில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. வழக்கு முடிஞ்சதுன்னா செலெக்ஷன் ஆனவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அவங்க ட்ரைனிங் போயிடுவாங்க. ஸோ ட்ரைனிங் போனாங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ரைட்டா, ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ புது நோட்டிஃபிகேஷனாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்து படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான். அதேமாதிரி செலெக்ஷன் ஆனவங்களுக்கும் ஓகே இதுக்கப்புறம் நமக்கு அந்த இஷ்யூலாம் வந்து சால்வ் ஆகிட்டு நம்ம வந்து ஆர்டர் வாங்கிட்டு நம்ம ட்ரைனிங் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா, சரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு. பாருங்க, அந்த ஓப்பன் நான் ஏற்கனவே ஒரு டெவலப் பண்ணிட்டேன். அது அந்த பிடிஎஃப் காட்டுது. ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் என்ன ரொட்டேஷனில் எடுத்திருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டர்னு, அவங்களோட நம்பர் என்ன, நேமு, கம்யூனிட்டி என்ன, ஜெண்டர் என்ன, ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் என்ன, ஃபிசிக்கல் டெஸ்ட் மார்க் என்ன, வைவாவில் எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, ஸ்பெஷல் மார்க் வந்து அவங்களுக்கு எவ்வளோ போட்டாங்க, டோட்டல் மார்க் என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆயிருக்காங்க, கோட்டா என்ன, ஓப்பன் கோட்டாவா என்னன்னு டீட்டெயிலாக வந்து ரிசல்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணணும். அது குறிப்பாக வந்து வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதை செக் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் வாய்தா வரும்போது வந்து நீங்கள் சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆக்சுவலாக வந்து அதுக்காக தான் வந்து டீட்டெயிலாக பப்ளிஷாக வந்து பண்ண சொன்னதே நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.